வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ரீசெண்டா ஆன்லைன்ல ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல லோனுக்கு வந்து அப்ளை பண்ணேன். அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து ஒரு 22,000 ரூபாய் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எனக்கு லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்த ஒரு பர்சனல் லோன் அப்ளிகேஷனை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப் டு 1 லேக் வரைக்கும் லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல தாராளமா ட்ரை பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். உங்களோட லோன் ரெக்யூர்மெண்ட் வந்து மோர் தென் 1 லேக் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதுல உங்களோட இன்கம் ப்ரூஃபை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க அப்லோட் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல லோன் கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். சோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரை நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி லோன் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு ரெகுலர் சேலரி எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். சோ இப்போ இந்த அப்ளிகேஷனை பத்தின டீடைலை வந்து ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு பழைய அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பி. சோ இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 5 லேக் வரைக்கும் உங்களால பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும். வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல பிலோ 1 லேக்குள்ள உங்களால பர்சனல் லோன் வந்து எடுக்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா நமக்கு ஒரு 22,000 தான் அப்ரூவ் ஆயிருந்தது. ஆரம்பத்துல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் அப்ரூவ் ஆயிருந்தது. சோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 22,000க்கு மேல நமக்கு இன்க்ரீஸே ஆகல. சோ இதுல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல் எல்லாம் வந்து தேவைப்படும், இதை பத்தின எல்லா டீடைலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓபன் பண்ணதுமே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சேலரி பர்சனுக்கு மட்டும்தான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சி பர்சனல் லோன், இது அப் டு 80,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் லோன். பிசினஸ் லோன் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 4 லேக் வரைக்கும் பிசினஸ் லோன் வந்து கொடுக்குறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுல எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எவ்வளவு இருக்குதோ அதுதான் வந்து ஷோ பண்ணுவாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ண சொல்லும். சோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை போட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ ஓடிபி என்டர் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து கண்டினியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டீடைல் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஒய்சி, அடுத்தது ஜெனரல் இன்ஃபர்மேஷன், அடுத்தது ரெஃபரன்ஸ் கான்டாக்ட். சோ இந்த மூணையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல ஆதார் நம்பர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இதுல ஆதார் நம்பரை என்டர் பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் டீடைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ கண்டினியூ டு அப்லோட் செல்ஃபி அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுத்து அப்லோட் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட செல்ஃபி போட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி வந்து நமக்கு கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்ஃபர்மேஷன், அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாகின் பை கூகுள் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல்ல நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கிற எல்லா இமெயில் ஐடியும் ஷோ பண்ணுவாங்க. அதுல எந்த இமெயில் ஐடியை இந்த லோனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அந்த இமெயில் ஐடியை டைரக்டா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து மேனுவலா என்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்டர் இமெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடியை மேனுவலாவும் என்டர் பண்ணிக்கலாம். சோ அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நான் மேனுவலா என்டர் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடியை வெரிஃபை பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க, ஒன் டைம் பாஸ்வேர்டு. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீடைல். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ். இதுல நீங்க சிங்கிளா இல்ல மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆக்குபேஷன் டீடைல். இதுல நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ரெசிடென்ட் டைப். இப்போ நீங்க கரண்ட் அட்ரஸா இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணி இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜெனரல் இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது தேர்ட் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கான்டாக்ட். சோ இதை வந்து செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர், மதர் இல்ல பான்ஸ். சோ இதுல யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட போன் நம்பரை இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பான்ஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட நேம், அவங்களோட போன் நம்பர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட நேம், அவங்களோட போன் நம்பர், இந்த 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வந்து கொடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா
அப்படின்னா நீங்க லோன் எடுத்துட்டு இன்கேஸ் லோன் கட்டாம இருந்துட்டீங்க அப்படின்னாலோ இல்ல உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு உங்க ஃபோன் நம்பர் சுவிச் ஆஃப்ல இருந்தாலோ ஸோ நீங்க கொடுக்குற இந்த ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் மூலமா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க லோனை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க மூலமா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு தான் இந்த ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வந்து கேட்கறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணிருங்க, இல்லைனா நீங்க தான் வந்து ப்ராப்ளத்துல போய் சிக்குவீங்க. ஸோ அதனால அது மாதிரி யோசிக்காதீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான லோன் லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா நமக்கு வந்து அப்ரூவ் ஆயிருந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 22,000 ரூபாய் மட்டும்தான் நமக்கு அப்ரூவ் ஆயிருந்தது. கீழே 80,000 ரூபாய் காமிக்குதானா அது லாக்ல இருக்குது. ஸோ லாக்ல இருந்தது அப்படின்னா நம்மளால லோன் வந்து எடுக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய லோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22,000 மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கெட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் ஓகே அப்படின்னா கெட் நவ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை சூஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 15,500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 22,000 ரூபாய்க்குள்ள நீங்க லோனை வந்து வேரி பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஒரு ஸ்கோரல் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து வேரி பண்ணி உங்களுக்கு எவ்வளவு லோன் எடுக்கணும்னு தோணுதோ அந்த அமௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் அமௌண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு வியூ சம்மரி அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான சார்ஜஸ் டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் 22,000. இதுக்கான வட்டி அதாவது 7 மாசம் நமக்கு வந்து ரீபேமெண்ட் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. வட்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 7 மாசத்துக்கு 2,154 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பர்சன்டேஜ் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்ல லோன் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 28.25% பர் ஆனுவலுக்கு ஒரு வருஷத்துக்கு 28.25% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அது போக இது வந்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்றோம் அது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீ, இது எல்லாமே சேர்க்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜ் வரும்ல, அதுதான் வந்து இது. அதுக்கு அடுத்தது இதுல ப்ராசஸிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு 1,144 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதுக்கு அடுத்தது லோன் டாக்குமெண்ட் ஃபீன்னு ஒரு 10 ரூபா வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி ஒரு 206 ரூபா வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்டா இருக்கக்கூடிய 22,000 இருந்து பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20,640 ரூபாய் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை கூப்பன் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நான் கீழே வந்து ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். அந்த கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து என்டர் பண்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீல உங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது கீழே கொடுத்துருக்க எதையுமே வந்து டிக் பண்ணாதீங்க. இதெல்லாம் டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமா வந்து சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ இது மட்டும் கோட் கொடுக்க அதை மட்டும் அப்ளை பண்ணிட்டு வியூ த ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட ஷெட்யூலை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட ஷெட்யூல் டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அதோட ரீசனை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட லோன் டாக்குமெண்ட் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் எந்த பேங்குக்கு வந்து டெபாசிட் வந்து பண்ணணுமோ அந்த பேங்கோட டீடைல் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி என்டர் பண்ணதுனால டேரக்டா செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் வந்து பண்ண சொல்லுவாங்க. இந்த லோனுக்கான டிஜிட்டல் சைன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி போட்டோஸை நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணணும். அப்லோட் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் லோன் டாக்குமெண்ட் வித் ஃபேஸ் ஐடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட செல்ஃபி போட்டோஸை எடுத்து அப்லோட் பண்ணணும், அதுதான் ஃபேஸ் ஐடி அப்படின்னு சொல்றது. இப்போ கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் டாக்குமெண்ட் டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கண்டினியூ டு சைன் லோன் டாக்குமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிருங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஃபேஸ் ஐடி அப்லோட் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஒரு செல்ஃபி போட்டோஸ் வந்து எடுக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு செல்ஃபி போட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட் டீடைல் இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க வந்து கண்டினியூ கொடுத்து சப்மிட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட்டட் ஆயிரும். இதுல ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லி வரல. ஸோ அதனால நான் உங்களுக்கு அந்த டீடைல் வந்து ஷோ பண்ணல. இந்த லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் 15 மினிட்ஸ்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100% ஒரு ட்ரஸ்டடான லோன் ஆப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறப்போ இதை வந்து தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க.
பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்மளோட கோட் வந்து கொடுத்துருக்கேன், கூப்பன் கோட். அந்த கோடை என்ட்ரு பண்ணுங்க, உங்களுக்கு வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் ஃபீ வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். அதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.